மக்களுக்காக பேசுறீங்க. அண்மையில் மழை வெள்ளத்தால நீங்க வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. பண்ணையார பெண்கள் குறைஞ்சிட்டு அதில் உங்க பங்கு இந்த மாதிரி தெரியல. நான் தான் வரலையே ஒழிய என் கட்சி எந்த இடத்துல பங்கேற்கலன்னு சொல்லுங்க. நீங்க பாவப்பட்ட என்னையவே கேள்வி வைக்கிறீங்க. நீங்க வரலன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாருமே வரலையே, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் ஓடி ஓடி போய் பல கோடி ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒவ்வொரு வெள்ளத்திலையும் உதவினேன். பல முறை கடலூர் எல்லா வெள்ளத்துக்கும் வந்து உதவினேன். இந்த வாட்டி என் ஆற்றலையும் மீறி போயிருச்சு. வெள்ள சேதம் வந்ததுங்கிறதே வெளியில சொல்ல விடாம மறைச்ச அரசை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் வரலையே ஒழிய களத்துல இங்க நின்ன எல்லா என் பிள்ளைகளும் நின்று வேலை செஞ்சாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்தாதான் வந்ததுன்னு நினைக்கிறீங்க. அது செய்தியாக்குறீங்க. ஆனா நாங்க போய் மக்களோட மக்களா நின்று எங்களால எல்லா என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சோம். அது இப்போ இல்லை, எப்பவும் செய்வோம். அது என்ன, எங்களுக்கு அதுல அரசியல் இல்லை, அதுல தேவையும் இல்லை. அந்த மக்களிலிருந்து வந்த பிள்ளைகள்னால மக்களுக்காக நிற்க வேண்டியது எங்க பிறவி கடமையினால நிற்போம். அது இல்லை. எங்க அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. அது தவறு. தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்கள், சாதாரண எச்சீர்கள், அதான் திராவிடம். நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். சரி, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாழ் மொழியாக கொண்ட நாகர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டது, தமிழர்களுக்கு தான் சொன்னதை ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லல? திராவிட மொழிகள்னு நீங்க திராவிடர்னு சொல்றது கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம், திராவிடருங்கிறீங்க. தமிழ் சமஸ்கிருதத்தோடு சமஸ்கிருதத்தை மென்னு முழுங்கி துப்பிய மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். அதை நீங்க மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். முதல் மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ்னா மூத்த மனிதன், மூத்த மாந்தன் தமிழன் தானே. அதை நீங்க சொல்ல, நான் சொல்ல. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊராப்ப சொல்லிட்டு வர்றாரு. அதை ஏற்கிறீங்களா, எதுக்கிறீங்களா? அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம்? முதல்ல திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, தமிழ் சொல்ல. தமிழ் சொல்லே இல்லாத திராவிடம் எப்படி தமிழ்காரனா இருக்கும்? சரி, இப்ப எங்க இருக்கு தமிழ்? தமிழை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் பாதுகாத்திருக்கா, அழிச்சிருக்கா? இதை வந்து எங்க அண்ணன், நாங்க எங்க அண்ணன் கூட இருக்கும்போது இந்த கருத்தை பேசினாரா? இன்னைக்கு அவர் பேச வேண்டிய சூழல் வருது, பேசுறாரு. அதனால நாங்க அதை பேசாம கடந்து போறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் இதை பேசலையே. திராவிடம்ங்கிறது எங்க இருக்கு? சும்மா அது ஒரு கற்பிதம். திராவிட தேசம்ங்கிறது எங்க இருக்கு? இல்லாத திராவிடம் வந்து இருக்கிற தமிழ் தேசியத்தை வீழ்த்தி ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பேசுனது இருக்கு. அதனால அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அது எங்க அண்ணனுடைய கருத்து. அவர் கருத்தை நாங்க எப்பவும் மதிக்கிறோம். அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அதை அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. போட்டிட்டா நான் வேட்பாளர் நிறுத்தானுங்கய்யா, போட்டிடுறேன். இது என்ன கேள்வி? நான் என்ன சொல்லி ஐயா, நான் போட்டிடுறேன்.